ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் 2 எடுத்தாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தேர்ட் சீரிஸ் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12,300 கிலோமீட்டர் பக்கமாக ஓடி இருக்குது. ஆனால் 250 டேஸில் தேர்ட் சீரிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன் ஷோரூம்லேயே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் ஷோரூமில் சொன்னது தான், இப்போ வரைக்கும் அது பண்ணாமல் இருக்காங்க. ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் ஏறும்போது டக்குன்னு அடித்தோன்னா பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது ரொம்ப ஸ்பீடாக போய் எமர்ஜென்சியில் அடிக்கும்போது மட்டும் ஒவ்வொரு டைம் மட்டும் பிடிக்காமல் போகுது. அது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ண முடியறதில்ல. ஒரு 100க்கு மேலே போய்ட்டு நம்ம கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி நல்லாவே அலசுது. அது எல்லா ட்ரெயினிங்லேயுமே பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகுறது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்திருப்பேன் என்னோடய சேனலில். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. ஃபியூஸ் கழட்டிட்டு போனோம்னா இப்போ கழட்டிட்டு போட்டால் ஆன் ஆகிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ஒயர் லூஸாக இருக்க மாட்டிருக்கு. அது ஒரு டைம் ஆட்டினோம்னா வண்டி ஆன் ஆகிக்குது. அது ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ ரீசெண்டாக தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஜர்க் ஆகுறது. ஒரு 40 to 50 அந்த மாதிரி க்ரூசிங் ஸ்பீடில் எப்போல்லாம் க்ரூசிங் பண்ணுறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து நல்லாவே ஜர்க் ஆகுது. க்ரூசிங் பண்ணவே முடியறதில்லை இந்த வண்டியில் சீரியஸாகவே. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வாங்க, கரெக்டாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 கலர் போயிருக்கும். அதை நான் கேட்டு அவங்க பண்ணாதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நான் எடுத்து போய் தேர்ட் சீரிஸ் விட போகிறோம். விட்டுட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.